வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். படத்துக்கு போகலாமா? இன்றைக்கி நம்ம திரை விமர்சன வீடியோவில் பார்க்க போகிற படம் ரீசெண்டாக தேட்டர்ஸில் வெளியான ரெட் ஷோ படத்தை தான் நீங்கள் ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். வாங்க படத்தோட கதையை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். கதையோட நாயகனான சூர்யா ஒரு வளர்ப்பு பிள்ளை. அவரோட அப்பா ஜோஜோ ஜார்ஜ் ஒரு பெரிய கேங்ஸ்டர். ஆனால் அவங்க அப்பா பையன் மேலே ஒரு பாசமே காட்ட மாட்டார். ஒரு அடியாள் மாதிரி ட்ரீட் பண்ணுவார். அவரோட கேங்ஸ்டர் பிஸ்னஸ்க்கு அவர் யூஸ் பண்ணிப்பார். ஸோ ஒரு கட்டத்தில் சூர்யா சின்ன வயசில் பார்த்த ஒரு பொண்ணை ரொம்ப வருஷம் கழித்து திருப்பி பார்த்து அவங்க மேலே காதல் வசப்பட்டு அவங்கள கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரு. ஆனால் அந்த பொண்ணு ஒரு புத்தரை வழிபடுற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வைலன்ஸ்லாம் எனக்கு வேண்டாம், நீ ஒரு நார்மல் மனுஷனாக வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சூர்யாவும் இந்த கேங்ஸ்டர் விஷயம் இந்த கெட்டது பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு இவங்களை கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. இது பிடிக்காத ஜோஜோ ஜார்ஜ் கடைசியாக ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து இதை நீ கம்ப்ளீட் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லும் போது இவர் என்னால் முடியாதுன்னு மறுக்கிறாரு. ஸோ இது நடக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இவரோட கல்யாணத்தில். ஸோ அப்போது இவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஒரு தகராறு ஆகி ஸோ அந்த இடத்துல சூர்யா அவங்க அப்பாவோட கையை வெட்டிடுறாரு. ஸோ வெட்டினதுனால ஜெயிலுக்கும் போயிடுறாரு. ஸோ அவங்களோட காதலியும் இவங்களை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. ஜெயிலுக்கு போயிட்டு சோகமாக இருக்காரு. ஸோ அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்கிது. ஜெயிலேருந்து தப்பிச்சு அவரோட காதலியை பார்க்குறதுக்காக அந்தமானுக்கு போகிறாரு. ஸோ அப்படி போகும்போது அங்கே ஒரு காதலி கூட திருப்பி சேர்ந்தாரா இல்லையா, அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை என்னாச்சு அப்படிங்கிறத இந்த படத்தோட கதை. கிருஷ்ண அவதாரத்தோட ஒரு தழுவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்க்ரீன் பிளேவும் இருக்குது. கேரக்டர்ஸ்லாம் அந்தந்த ஒரு ரெஃபரன்சஸ் இருக்குது. பட் இதெல்லாம் தனியாக வச்சுட்டு நம்ம படமாக பார்க்கலாம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் அஃப்கோர்ஸ் சூர்யாவோட ஆக்டிங் ஒரு மாதிரி எக்ஸ்பெரிமெண்டலாக ஒரு மாதிரி டார்க்காக இருந்துச்சு. இந்த படத்தில் அவருக்கு சிரிப்பு வராது. ஸோ அவரோட கேரக்டரே அப்படி தான், சிரிக்காத ஒரு கேரக்டர். ஸோ ஒரு பர்டிகுலர் சீனில் கண்ணாடி முன்னாடி நின்று சிரிக்க ட்ரை பண்ணுவார். அவரால் சிரிக்கவே முடியாது. அந்த சீனில் சூர்யாவோட நடிப்பு ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அது போக இந்த படத்தில் ஓவராலாக அவர் தான் இந்த படத்தை ஹோல்ட் பண்ணி கொண்டே போயிருக்காரு. ஸோ இது போக அடுத்த ரோல் பூஜா ஹெக்டே, அவங்களுக்கு ஒரு முக்கியமான ரோல். அவங்க கெரியரில் இது ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிஃபைனிங் ரோலாகவே இருக்குது. ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது போக நடிப்பறக்கன் ஜோஜோ ஜார்ஜ். ஸோ அவருக்கு இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல், பட் இன்னும் கொஞ்சம் ஸ்கோப் கொடுத்துருக்கலாம் நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். பட் அவருக்கு கொடுத்த ரோலை அவர் எக்ஸலண்ட்டாகவே பண்ணிட்டாரு. இது போக இந்த படத்தில் நடித்த எல்லாருமே ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு நம்ம இங்கே சொல்லியே ஆகணும். அடுத்த பாசிட்டிவாக சந்தோஷ் நாராயணோட மியூசிக். ஸோ அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக இறங்கியிருக்காரு. அவரோட ஸ்டைலில் ரா அண்ட் ரஸ்டிக்காகவே கொடுத்துருக்காரு. நான் இதான் பண்ண போகிறேன் பாடுறா அப்படின்னு வெறித்தனமான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர். சாங்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. டெக்னிக்கலாகவும் இந்த படம் ஒரு செம்மையான ஒரு படம். சினிமாட்டோகிராஃபி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க் ரொம்ப எக்ஸலண்ட்டாகவே இருந்துச்சு. நிறையா லொக்கேஷன்ஸ் போய் நிறையா ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ கார்த்திக் சுப்ராஜ் படம்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க் எப்போவுமே எக்ஸலண்ட்டாகவே இருக்கும். ஆனால் இந்த படத்தில் டெக்னிக்கலாக எனக்கு ஒரு சின்ன எரர்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன ஒரு உறுத்தலாக இருந்தது இந்த படத்தோட டிஐ. ஸோ டிஐ இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக வச்சுருக்கலாம். எனக்கு கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. மற்றபடி டெக்னிக்கலாக இது ஒரு சூப்பரான ஒரு படம். இந்த படத்தோட ஆக்ஷன் கொரியோகிராஃபி, சூர்யா இந்த படத்துக்காக மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் கற்றுக்கிட்டு ஃபைட் சீன்ஸில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்க்குறக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான சூர்யாவை பார்த்த மாதிரி இருந்துச்சு ஃபைட் சீன்ஸில். இந்த படத்தில் ஒரு 16 மினிட் சிங்கிள் டேக் இருக்குது. ஸோ அந்த சீன் தேட்டரில் பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதில் தான் கன்னிமா சாங் வரும், அதில் ஒரு ஃபைட் சீன் வரும், அதில் ஒரு ட்ராமா வரும். ஸோ அதில் அந்த சீனை இவங்க கன்சீவ் பண்ண விதம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே அந்த சீனில் இருப்பாங்க. ஸோ சனாவுமே அந்த சீனில் ஒரு சின்ன ஒரு கேமியோ மாதிரி கொடுத்துருப்பாரு. அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. தேட்டரில் பார்க்குறக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்துச்சு. இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படத்தோட கதை ஒரு ப்ராப்பரான ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டே இல்லை. இந்த படம் லவ் லாஃப்டர் வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லவ் அவ்வளோக்கா இல்லை, ஆனால் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது. பட் நமக்கு எமோஷனலாக கனெக்ட் ஆகலை. லாஃப்டர்னு வருது. ஸோ அதுக்கு ஒரு லேயராக ஜெயராம் சாரோட கேரக்டர் கொண்டு வந்திருக்காங்க. ஆன் பேப்பர் நிறைய விஷயம் இருந்தாலுமே அது தியேட்டரில் நம்ம பார்க்கும்போது நம்ம கனெக்டே சுத்தமாகவே ஆகலை. ஸோ வார் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு ஃபைட் சீன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க செகண்ட் ஹாஃபில். ஸோ அந்த ஃபைட் சீன்ஸில் வாருங்கிற தீம் ஓரளவுக்கு தான் நமக்கு கன்வே ஆகுது. ஸோ வார்னு எதுக்கு வச்சுருக்கீங்க? ஸோ இந்த படத்தோட தீமை ப்ராப்பராக ஜஸ்டிஃபை பண்ணல அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஏதாச்சும் ஒரு தீமை வச்சு இந்த படத்தை கொண்டு போயிருக்கலாம் நான் ஃபீல் பண்ணேன். நிறைய லேயர்ஸ் இருக்குன்னு குழப்பி வச்சு சொதப்பி வச்சுட்டாங்க. குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த கனிமா சாங்குக்கு அப்புறம் இவர் ஜெயிலுக்கு போவார் அவங்க அப்பாவோட கையை வெட்டிட்டு. ஸோ அதுக்கப்புறம் படம் நவரவே இல்லை. கதை எங்கெங்கேயோ போகுது. ஜெயராம் வராரு, காமெடின்னு ஒன்று கொண்டு வராங்க. ஒரு மாதிரி போரை போட்டுச்சு, ஒரு மாதிரி ரொம்ப லேக் அடிச்சுது. செகண்ட் ஹாஃப்லேயுமே அப்படி தான். செகண்ட் ஹாஃபில் லாஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் அதுவுமே ஒரு நெகட்டிவ் தான். ஸோ கதை ஒரு பக்கமாக போயிட்டுருக்கு. திடீர்னு செகண்ட் ஹாஃபில் லாஸ்ட் 30 மினிட்ஸ் ஒரு குரூப் ஒன்று வந்துட்டு கையெடுத்து கும்பிட்டு சாமியே அப்படிங்குது. என்னடான்னு எனக்கு புரியல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு லிங்க் வச்சுருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு லவ் ஸ்டோரின்னு ஆரம்பித்து
சென்ட்ரல் கேரக்டராக சூர்யா அண்ட் பூஜா ஹெக்டே இருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்டோரியை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் திடீர்னு வேற ஒரு லேயர் கொண்டு வந்து உள்ளே சொருகிட்டாரு. ஸோ அது வந்து ஒரு இன்டென்ஷனலாக தான் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து நிறைய ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு மாதிரி ஒரு எரிச்சலை உண்டாக்கக்கூடிய வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஏன்னா இவங்க ஒரு மைண்ட் ஃபோக்கஸில் வச்சு ஒரு ஒரு கதையை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் சம்மந்தமே இல்லாமல் வேற ஒரு கதை வந்து ஸோ ஆடியன்ஸை வந்து இதை முட்டாளாக்குற மாதிரி இருக்குது. நிறைய டீட்டெயிலிங் லேயரிங் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரில. காமன் ஆடியன்ஸாக பார்க்குறக்கு ஓகே, இது ஒரு டீசெண்டான ஒரு வாட்ச், ஒரு ஒரு ஆவரேஜ் தான் என்னை கேட்டிங்கன்னா. ஸோ இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டீசெண்டான ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த சிங்கிள் டேக் சீன்ஸும் சூப்பராக இருக்குது. ஜெயில் சீனில் அந்த கண்ணாடி பூவே சாங், அதுக்கப்புறம் ஃபைட் சீன்ஸ் வரும், மார்ஷல் ஆர்ட் சீன், அதெல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இவர் அந்தமான் போவார். அங்கேருந்து கொஞ்சம் லேக் அடிச்சு இன்டர்வல் வரைக்குமே லேகாக தான் போகுது. செகண்ட் ஹாஃப் ஒரு ஆவரேஜான ஒரு செகண்ட் ஹாஃப் தான். நான் சொன்ன மாதிரி அந்த லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் ஒரு நெகட்டிவாக சொன்னேன்ல, ஸோ அது வந்து வேற கதையை ஃபோக்கஸ் பண்ணி இவங்க கொண்டு போயிட்டாங்களே தவிர அந்த ஒரு ஹாஃப் அன் ஹவர் எங்கேஜிங்காக போச்சு. பட் செகண்ட் ஹாஃபோட ஃபஸ்ட்டு ஒரு 3/4 மணி நேரம் கொஞ்சம் போராக தான் போச்சு. ஸோ மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். ஸோ சூர்யாவோட ஆக்டிங்காக இந்த படத்தை நீங்கள் ஒரு முறை நிச்சயமாக தேட்டரில் பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி இந்த படத்தில் கதை திரைக்கதைன்னு பெருசாக புதுமை எதுவுமே கிடையாது. ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 2.5 ஸ்டார்ஸ் அவுட் ஆஃப் 5. ஸோ மீண்டும் மற்றும் இதே மாதிரி இன்னொரு திரை விமர்சனத்தில் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுதர்ஷன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சீக்கிரம் சந்திப்போம். அதுவரை ஸ்டே டியூன்ட்.